ஜி நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படி பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எப்படி அடிச்சிருக்கான் வரலாம் பார்த்துட்டு போயிடலாம். மந்த் எண்டு வந்தாச்சு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த வின்னிங்குமே அடிக்க முடியல. பேட்டர்ன் எடுத்த எல்லா பேட்டர்ன் நல்ல பேட்டர்ன் தான் ஓகேவா. வின்னிங் நம்ம கையில் இருந்த வின்னிங் தான். இந்த மாதம் மட்டும் வின்னிங் எடுக்கிற மாதிரி இருந்திருந்தால் கண்டிப்பாக ஒரு 5-6 வின்னிங் எடுத்துருக்கலாம். நம்ம பேட் லக் நம்ம லக்கு இல்லை தான் சொல்லணும். நான் பேட்டர்ன் எடுத்தும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கும்போது மாற்றி கொடுத்து ஏதோ ஒன்று பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வின்னிங் வந்து மிஸ் பண்ணியாச்சு. நிறைய நம்பர் சொல்ல போனால் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் இருந்த வின்னிங் தான். ஆனால் பார்த்திங்கன்னா வின்னிங் வந்து மிஸ் ஆகிடுச்சு. இங்கே ஒரு பேட்டர்ன் சொல்லியிருந்தேன். இங்கே 84க்கு ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணி ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி 74 சொல்லிடுச்சுருந்தேன் ஓகேவா. பிசி 84க்கு பிசி வந்து 74, இங்கே பிசி 30க்கு இங்கே பிசி வந்து 20 வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 20 வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 20 சொல்லி அடிச்சிருந்தான். அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வின்னிங் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆச்சு. அதே மாதிரி சில நம்பர் எவ்வளோ நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்று நம்ம பவர் அடிப்பான், இல்லை ஒரு நாள் தள்ளி அடிப்பான், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேறு ஆங்கிளில் ட்ரை பண்ண போய் வேறு ஆங்கிள் அடிச்சிடும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேட்டர்ன் சொல்லியிருந்தேன், சரியான பேட்டர்ன். இங்கே ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 73, ஏபி 73, ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 75. அப்போ 73க்கும் 75க்கும் கேப்பில் ஒரு 74 குறையும். 2 நாள் விட்டு பாருங்கள். பிசி வந்து 74க்கு என்ன பண்ணான்னா ஒரு நம்பர் பவர் பண்ணி அவன் 24 சொல்லி முடிச்சிருந்தான் ஓகேவா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 02, ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 04. அப்போ 02க்கும் 04க்கும் கேப்பில் ஒரு 03 குறையும். பிசி வந்து 03 வரணும். நம்ம என்ன சொல்லிட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பவர் பண்ணிப்பா சொல்லிட்டு 03க்கு 53 சொல்லிட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் 03ன்னு சொல்லி அடிச்சிட்டான். அது வந்து பார்த்தா முழுக்க என்னோட தவறு. அன்றைக்கி வந்து பார்த்தா வின்னிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இருந்த வின்னிங். ஆனால் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வின்னிங் மிஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி சில இன்னொரு பேட்டர்ன் சரியான பேட்டர்ன் அதுவும் பார்த்தீங்கன்னா 74 மிஸ் பண்ண. ஏன்னா இங்கே பிசி பாருங்கள் கரெக்டாக அடிச்சிருந்தான் அன்றைக்கி ஒரு நாள் தள்ளி அடிச்சிட்டான். பிசி பாருங்கள் 43க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 98 ஓகேவா. பிசி 43க்கு ஏபி வந்து பார்த்தா ஃபுல் பவர் ஓகேவா. இங்கே பிசி வந்து 29. அப்போ 29க்கு ஃபுல் பவர் வந்து 74. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 74 வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் தள்ளி வந்து பார்த்தீங்கன்னா 74 சொல்லி அடிச்சிருந்தா. அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வின்னிங் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. இதை மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டே இருக்கலாம். அவ்வளோ நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில நம்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வரும்னு சொல்லி நம்ம எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அதை வந்து மாற்றி கொடுத்துறோம். என்னென்னா இங்கே ஒரு பேட்டர்ன் ஏபி 14 ஒரு பேட்டர்ன் சரியான பேட்டர்ன். இங்கே பிசி பாருங்கள் 57க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 02 ஓகேவா. 57க்கு ஃபுல் பவர் வந்து 02. பிசி எடுத்து ஏபியில் அடிச்சுதான் ஓகேவா. இங்கே 37க்கு 37 அப்படியே அடிச்சிட்டான். இப்போ இங்கே 69. அப்போ 69க்கு ஒன்று 69 அடிக்கணும். அப்படி இல்லைனா 69க்கு ஃபுல் பவர் வந்து 14 அடிக்கணும். இதை தெளிவாக வீடியோவில் சொல்லி, ஆனால் நான் என்ன சொல்லிட்டேன்னு பார்த்தீங்கன்னா 69 வரும்னு சொல்லிட்டேன். ஆனால் அவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா 14 சொல்லி கரெக்டாக முடிச்சிருந்தான். அன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இருந்த வின்னிங் தான் அன்றைக்கி வந்து மிஸ் ஆகிடுச்சு. நல்ல பேட்டர்ன் ஆனால் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி இன்னொரு பேட்டர்ன் சொல்லியிருந்தேன், நல்ல அதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல பேட்டர்ன். ஆனால் வந்து பவரில் அடிச்சிட்டான். எப்படின்னா இங்கே ஒரு பேட்டர்ன் தெளிவாக சொல்லியிருந்தேன். இங்கே பார்த்து தெரியும் உங்களுக்கு 14 ஓகேவா. இங்கே என்ன பண்ணால் 14ல் ஒரு நம்பர் கம்மி பண்ணால் 13. அந்த 13க்கு என்ன பண்ணால் ஃபுல் பவர் வந்து 68 சொல்லி அடிச்சிருந்தான். ஒரு நம்பர் வந்து பார்த்தா கம்மி பண்ணியிருந்தான் ஓகேவா. ஏபி வந்து 14க்கு ஏபி வந்து பார்த்தா 13. ஆனால் அவன் என்ன பண்ணால் 68 சொல்லி பவர் அடிச்சிருந்தான். ஏபி ஒரு நம்பர் கம்மி பண்ணி அடிச்சிருந்தான். இங்கே ஏசி பாருங்கள் 45, அதுக்கு ஒரு நம்பர் கம்மி பண்ணி 44 சொல்லி முடிச்சிருந்தான். அப்போ ஏபி முடிக்கும் போது இங்கே ஏசி முடிச்சிருந்தான். இப்போ நமக்கு பிசி வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணி அடிச்சிருந்தான் ஓகேவா. ஏசி பிசியில் அடிச்சிருந்தான். அதே சேம் ரூட்டில் நம்ம எடுத்தோம். என்னென்னா இங்கே 62க்கு ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ண 63. அதுக்கு என்னென்னா ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணி 13 சொல்லி அடிச்சிருந்தான். இங்கே 15 ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ண 16. அதுக்கு என்ன பண்ணனா 16க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணி 11 சொல்லி அடிச்சிருந்தான். அப்போ இங்கே 44 இருக்குது. அப்போ 44க்கு ஒரு நம்பரை ப்ளஸ் பண்ணால் 45. அந்த 45க்கு தான் அவன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா ஒன்று 90 அடிப்பான், இல்லை 0 அடிப்பான்னு சொல்லியிருந்தான். 45 என்ன பண்ணான்னா அவன் ஏபியில் ஏசியில் அடிச்சுட்டான், பிசியில் அடிக்காம விட்டான். இதுவும் நல்ல பேட்டர்ன் தான். இதை மாதிரி பாருங்கள். நம்ம வந்து வின்னிங் நம்ம எடுக்கல. இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாதம் ஒரு 4-5 வின்னிங் நீங்களே கூட ட்ரை பண்ணலாம். இதை மாதிரி எவ்வளோ டைம் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேட்டர்ன் எடுத்தேன். ஆனால் எடுத்தும் பார்த்தீங்கன்னா அது வின்னிங்காக மாற்றணும். அடுத்து இன்னொரு பேட்டர்ன் சரியான பேட்டர்ன் எடுத்தேன்னா பிசி 45 காமனாச்சு ஒரு பேட்டர்ன் எடுத்தேன். என்னென்னா இங்கே பிசி 40 அடிக்கும்போது பாருங்கள் ஏபி 34, ஏசி 35. அப்போ 34, 35 ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணால் 36. அந்த 36க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா 81 சொல்லி அடிச்சிருந்தான். அடுத்து பார்த்திங்கன்னா 45 அடிக்கும்போது பாருங்கள் 74, 75, 76. அந்த 76க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 21. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 21 தான் வரணும். ஆனால் நம்ம ஏபியில் கொடுத்துட்டோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் அடிச்சிட்டான். அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வின்னிங் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. அடுத்த 45க்கு வந்து பார்த்திங்கன்னா ஏபி வந்து 14, ஏசி 15. அப்போ ஏசி வந்து பார்த்திங்கன்னா 16 வரும்னு சொல்லி ஏசி 16 கொடுத்தேன். ஏசி வந்து பார்த்திங்கன்னா 16 ஃபுல் பவர் பண்ணால்
61 அன்றைக்கி ஏசி 61 சொல்லி வரும்னு சொல்லியிருந்தேன். 691 வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல் பவர். அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 நம்பரே வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி மிஸ் ஆகிடுச்சு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வின்னிங் மிஸ் ஆனது தான். நிறைய பேர் எனர்ஜி ஒரு வின்னிங் கூட கொடுக்கல, வின்னிங் கூட கொடுக்கலன்னு சொல்லும்போதெல்லாம் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்னென்னா இவ்வளோ பேட்டர்ன் எடுத்தும் பார்த்தீங்கன்னா வின்னிங் வாங்க முடியல சொல்லிட்டு ஒரு வின்னிங் கொடுக்க முடியல தான். அது வந்து வருத்தம் உங்களோட எனக்கு அதிகமாக இருக்குது. ஏன்னா நான் இவ்வளோ பேட்டர்ன் எடுத்தும் பார்த்தீங்கன்னா வின்னிங்காக வாங்க முடியல, ரொம்ப வருத்தம் அதிகம். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன், எப்படியோ ஒரு வின்னிங் வாங்கிடலாம் சொல்லிட்டு. ஆனால் மாதம் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதுவும் வாங்க முடியல. இந்த 2 நாளாக ரொம்பவே எனக்கு கான்ஃபிடென்ட்டே போயிடுச்சு. ரொம்ப அதாவது வீடியோவும் போட முடியல சரியாக. ஏன்னா ஒரு நம்பிக்கை இல்லாத மாதிரி ஆகிடுச்சு லாஸ்ட் நேரத்தில். ஓகே, நம்பிக்கை விடக்கூடாது. நாளைக்கு இன்னும் ட்ரை பண்ணலாம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக அடிப்பான்னு தெரியும். நம்ம எதிர்பார்க்காத மாதிரி அடிப்பான்னு தெரியும். அதே மாதிரி ரொம்ப சிம்பிளாக அடிச்சிட்டேன். என்னென்னா நம்ம என்ன யோசிச்சேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 50க்கு இங்கே 88 அடிக்கும்போது இந்த 50 திருப்பி இங்கே 05 அடிக்கும்போது இங்கே 88 ஸ்ட்ரைட்டாக அடிச்சிடுவான்னு சொல்லி யோசித்தேன். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா 35க்கு ஃபுல் பவர் 80 அடிக்கும்போது இங்கே 92க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 47 சொல்லி ரொம்ப சிம்பிளாக அடிச்சிட்டான். அடுத்து இன்னொரு பேட்டர்ன் ஒன்று சொல்லியிருந்தேன், போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன். என்னென்னா சில பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு பக்கமும் சிங்க் ஆகும்போது ஒரு பேட்டர்ன் அமையும் நமக்கு. அதே மாதிரி தான் இங்கே பிசி பாருங்கள் 67க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா 12, இங்கே ஏபியில் 12 சொல்லி அடிச்சிருந்தா. இந்த 35க்கு ஃபுல் பவர் வந்து இங்கே 80, அந்த 80 நம்ம வந்து முன்னாள் கொடுத்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு நாள் தள்ளி வந்து பார்த்திங்கன்னா 80 சொல்லி அடித்தோம். அன்றைக்கி வந்து மிஸ் ஆகிடுச்சு. சரி, இது எதுக்கு நம்ம இன்றைக்கி நான் ஒரு வீடியோ போஸ்ட் ஒன்று போட்டு 965 பாக்ஸில் வரும்னு சொல்லியிருந்தேன். எதுக்காகன்னு சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 67க்கு ஃபுல் பவர் வந்து 12, இங்கே ஏபியும் 12 ஏசியும் 12 முடிச்சுருந்தேன். ஓகேவா. அடுத்து பார்த்தா இங்கே 10, அப்போ 10க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 65. கண்டிப்பாக பிசியில் வந்து 65 வரும்னு எதிர்பார்த்தேன். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஆங்கிலும் கரெக்டாக வந்தது. முதல்ல 965 வருமானு எதிர்பார்த்தேன். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா சில நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வின்னிங் வராமல் இருக்கலாம். ஆனால் இந்த பேட்டர்ன் கண்டிப்பாக வந்து என்றைக்காவது யூஸ் ஆகும். ஏன்னா இதை மாதிரி எவ்வளோ டைம் சொல்லியிருக்கேன். எப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே ஏபி பாருங்கள் 24க்கு அப்படியே கிராஸில் பார்த்தீங்கன்னா 29 பி போர்டு பவர் பண்ணி அடிச்சிருப்பான். இந்த 42க்கு இங்கே என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு பவர் பண்ணி 92. எல்லாமே 4மே சேம் நம்பர் தான். அது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிராஸில் கரெக்டாக அடிச்சிருப்பான். அதே மாதிரி தான் இன்றைக்கும் அடிப்பான்னு எதிர்பார்த்தேன். என்னென்னா இங்கே ஒரு பேட்டர்ன் அடிச்சிருந்தான். இன்றைக்கி ரொம்ப எதிர்பார்த்தேன், ஆனால் பார்த்தீங்கன்னா வரல. இது மாதிரி வரும்போது யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே 45க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 90, கரெக்டாக பார்த்தா கிராஸில் 90 சொல்லி அடிச்சிருந்தான். அப்போ இங்கே 04, அப்போ இந்த 04க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 59. அப்போ இங்கே ஏபி வந்து 59 சொல்லி இங்கே வரணும். ஏபி 59 வரணும். அப்படியே சி போர்டு பார்த்தீங்கன்னா 5, சி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 7, அடுத்து சி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 8ன்னு அடிச்சிருப்பான். அப்போது 5, 7, 8, அப்போ கேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 குறையும். நான் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா 965 பாக்ஸில் வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் வரலை. ஆனால் ஓகேவா, வரல. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம வேறு ஆங்கிளில் யோசித்தோம், வேறு ஆங்கிளில் அடிச்சிட்டான். நம்ம யோசிக்கிற எல்லாமே கரெக்டு தான். ஆனால் பார்த்தீங்கன்னா லக்குன்னு ஒன்று வேணும்ல. இந்த பேட்டர்ன் தான் வரணும்னா அந்த பேட்டர்ன் லக்கு வேணும். நான் மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று எடுக்கலாம். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுக்குறேன். மாத கடைசி என்ன பண்ண போகிறான்னு தெரியல. கொஞ்சம் 2 ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த மாதிரி அடிச்சிருக்கான். தொடர்ந்து ஒரு 3 செட்டு அடிச்சிருந்தான். திருப்பி அதே மாதிரி அடிக்க வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஏபி பாருங்கள் 69க்கு ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணால், ஏவோட மட்டும் பவர் பண்ணால் 19. அந்த 19 என்ன பண்ணால் அடுத்த நாள் பாருங்கள் 91 சொல்லி ஒரு பேர் முடிச்சிட்டான். ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 50 அடிச்சிருப்பான். 50க்கு ஏ போர்டு மட்டும் பவர் பண்ணால் 00. அது என்னென்னா ஒரு நம்பர் ஏ போர்டு மட்டும் பாருங்கள் 00. அடுத்த நாள் பாருங்கள் 00 அடிச்சிருப்பான். அன்றைக்கி நம்ம என்ன கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா ஏபி வந்து 55 சொல்லி கொடுத்துட்டோம். அந்த பேட்டர்ன் எடுத்தும் வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நான் மிஸ் பண்ணிட்டேன். அன்றைக்கி நம்ம 55ன்னு போயிட்டோம். அவன் வந்து பார்த்தீங்கன்னா 00 கரெக்டாக முடிச்சிருந்தான். ஓகேவா. அடுத்த செட்டு பார்த்திங்கன்னா இங்கே 74க்கு ஏ போர்டு மட்டும் பவர் பண்ணால் 24. அந்த 24 திருப்பி 42 சொல்லி முடிச்சுருந்தான். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 3 செட்டு முடிச்சுருந்தான். ஓகேவா. கிட்டத்தட்ட அதே சேம் பேட்டர்னை இப்போது நாளைக்கு அடிக்க வாய்ப்பு இருக்குது. என்னென்னா இங்கே பிசி பாருங்கள் 25க்கு 2 நம்பருமே பவர் பண்ணிக்கோங்க. ஓகேவா. 25க்கு 2 நம்பருமே பவர் பண்ணால் 70. ஓகேவா. 70 திருப்பி நம்ம என்னென்னா 07 சொல்லி முடிச்சிட்டான். ஒரு பேர் முடிச்சிட்டான். ஓகேவா. 25க்கு அவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 70, அதை திருப்பி 07 சொல்லி முடிச்சிட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே 82க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 82க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 37. அந்த 37 திருப்பி நமக்கு 73 சொல்லி முடிச்சிட்டான். 2 பேர் முடிச்சிட்டான். ஓகேவா. இப்போ நடுவில் ஒரே ஒரு பேர் மட்டும் தான் இருக்குது. என்னென்னா பிஇசி வந்து 05. அப்போ 05க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 05க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 50. ஓகேவா. 0க்கு பார்த்தீங்கன்னா பவர் வந்து 5,
0 5க்கு பவர் பார்த்தீங்கன்னா 0 அப்போ 50 அப்போ நமக்கு 50 ஓகேவா. 0க்கு பவர் பார்த்தீங்கன்னா 5, 5க்கு பவர் வந்து 0 அப்போ 50. அந்த 50 திருப்பி 05 தான் வரணும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு 05 வராமல் லாஸ்ட் பேட்டர்ன் ட்விஸ்ட்டு கொடுக்குற மாதிரி இருந்தால் 50னே வர வாய்ப்பு இருக்குது ஓகேவா. பிசி 50னே வர வாய்ப்பு இருக்குது. அப்படி 50 வர மாதிரி இருந்தால் நம்ம ஃபாலோ பண்ண நம்பர் 550 சொல்லி ஒரு நம்பர், அந்த 550 மாத கடைசியில் ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேவா. மாத கடைசி ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிசி வந்து பார்த்திங்கன்னா 50, ஏபி வந்து 55 ஓகேவா. ஏன்னா வீக்லி சார்ட்டில் கரெக்டாக அடிச்சிருப்பான். வீக்லி சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பிசி வந்து பார்த்திங்கன்னா தெரியுங்க, பிசி 45 ஓகேவா. பிசி 45 எடுத்து இங்கே ஏபியில் 45 அடிக்கும்போது இங்கே பிசி வந்து பார்த்திங்கன்னா 55, அதை எடுத்து ஏபியில் 55 வரலாம். அப்படி 55 வரும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் 550 சொல்லி ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணிக்கோங்க ஓகேவா. தொடர்ந்து 3 பேர் அடிக்க வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. எப்படி நல்லா இருக்கான்னு ட்ரை பண்ணி பாருங்கள். மாத கடைசிக்கு என்ன பண்ண போகிறான்னு தெரியாது, ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேவா. தொடர்ந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு. 25க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 70, அது 07 திருப்பி அடிச்சிருப்பான். இங்கே 82க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 37, அதை திருப்பி 73 அடிச்சிருப்பான். இப்போ நடுவில் ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது, 05. அப்போ அந்த 05 நம்ம ஃபுல் பவர் பண்ணால் 50, அது திருப்பி 05னே வரணும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா 50 அடிக்க வாய்ப்பு இருக்குது, பிசி 50. ஏன்னா இந்த மாதம் நம்ம ஒரு ஏசி ஒரு 50 அடிச்சிட்டான், ஒரு ஏபி 50 அடிச்சிட்டான், ஒரு பிசி 50 ஒன்று பெண்டிங் இருக்குதுன்னா அந்த பிசி 50 வச்சு ட்ரை பண்ணலாம். 550 ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டுக்கு மட்டும் ஒரே ஒரு நம்பர் ட்ரை பண்ணிக்கலாம். ஏபி 24 ட்ரை பண்ணிக்கலாம் ஓகேவா. இது வந்து எவ்வளோ டைம் ஆச்சு இந்த மாதிரி பேட்டர்ன் அடிக்க எப்படின்னா நான் நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஏபி பாருங்கள் 74, இந்த 74 அதை திருப்பி 47 அடிக்கும்போது, அந்த 74க்கு திருப்பி 47 அடிக்கும்போது இந்த 42 திருப்பி நமக்கு இங்கே 24 சொல்லி அடிக்க வாய்ப்பு இருக்குது ஓகேவா. ஏபி 24 வர வாய்ப்பு இருக்குது. அப்படி ஏபி 24 வரும்போது நீங்கள் ஒரே நம்பராக 243 சொல்லி ஒரு நம்பரும் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏசி 43, அந்த ஏசி 43 எடுத்து நாளைக்கு பிசி 43 சொல்லி வரலாம். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி ரொம்ப சிம்பிளாக அடிச்சிருவான் ஓகேவா. ஏசி 53 எடுத்து அடுத்த நாளே பாருங்கள் பிசி ஒரு 53 சொல்லி அடிச்சிருப்பான் ஓகேவா. ஏசி 53 எடுத்து பிசி 53 அடிக்கும்போது இங்கே ஏசி வந்து பார்த்திங்கன்னா 43 எடுத்து பிசியில் ஒரு 43 சொல்லி வரலாம். அப்படி 43 வரும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரே நம்பர் 243 சொல்லி ஒரு நம்பர் சப்போர்ட்டுக்கு வச்சுக்கோங்க. ரெண்டுமே நல்லா இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 550 ஓகேவா. 550 ஒரு நம்பர் ட்ரை பண்ணிக்கோங்க. சப்போர்ட்டுக்கு ஒரு 243 ஓகேவா. ஓகே ஜி, பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோ.